Good evening, all of you. Welcome to Dr. Abdul Kalam IAS Academy. Today, we are to discuss the topic of introduction of economy and introduction of the microeconomics. இந்த டாபிக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தினுடைய அறிமுகம் என்ன அண்டு பேரியல் பொருளாதாரம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு கிளாரிட்டியாக அண்ட் ப்ரீஃபாக நம்ம டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாபிக்ஸில் வந்துட்டு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. Who is to the defined the topic of the economic, who was to the defined that the macroeconomics. First of all, we have to directly go to the economics, the name of the event. The first person is introduction of the economics, and the first person ராக்னர் ஃப்ரிஷ் அப்படின்னு சொல்கிறோம். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளாதார அறிஞர். He was a Norwegian economics. இவர் வந்து பார்த்தீங்கன்னா he belongs to this Norwegian economics. இவர் வந்துட்டு நார்வேயினுடைய பொருளாதார ஒரு அறிஞர். இவர் த co-recipient of the first Nobel Prize in the Economic Science அப்படின்னு சொன்னார். ஒரு பொருளாதார அறிவியலுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்ற அறிஞர்களின் ஒரு இணை நபர் என்று இவரை கூறலாம். நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ். த டேர்ம் ஆஃப் தி மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆர் காயின்டு பை ராக்னர் ஃப்ரிஷ் இன் தி இயர் 1933 அப்படின்னு சொல்றோம். பட் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம டாபிக்ஸே நம்ம கொடுத்துக்கோம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ். டுடே த பிரீஃப்லி டு டிஸ்கஸ் த டாபிக் மீனிங் ஆஃப் தி எக்கனாமி அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி எக்கனாமி. First of all, the term, the which among the following terms are briefly to the discuss under the event of the micro and macroeconomics, and who was to the coined the microeconomic and macroeconomic terms in across in worldwide the economics. The term of the micro and macroeconomics were coined by the ராக்னர் ஃப்ரிஷ் in the year 1933. 1933ஆம் ஆண்டு மைக்ரோ, அதாவது நுண்ணியல் அண்டு பேரியல் என்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய நாடுகளில் வந்துட்டு 1933ஆம் ஆண்டு ஒரு பொருளாதார அறிஞர் ராக்னர் ஃப்ரிஷ் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா வரையறுத்தார் அல்லது உருவாக்கினார் அப்படிங்கிறது நம்ம கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். Under the terms, the micro means is a small and macro means is a large. அதாவது நுண்ணியல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சிறியது என்று பொருள்படும். மேக்ரோ என்பது வந்து பார்த்தீங்கன்னா பேரியல் அல்லது பெரிது என்று பொருள்படக்கூடிய ஒரு வாக்கியமாக அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த டேர்ம் ஆஃப் தி மைக்ரோ அண்ட் மேக்ரோ இஸ் வேர் காயின்டு பை தி ராக்னர் ஃப்ரிஷ் இன் தி இயர் 1933 அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து ராக்னர் ஃப்ரிஷ் இஸ் பிலாங் டு தி நார்வேயின் எக்கனாமிக்ஸ். And the second event, the co-recipient of the first Nobel Prize in the Economic Science. அதாவது பொருளாதார அறிவியல் என்ற ஒரு பிரிவிற்காக முதல் முறையாக உலகளாவிய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள் இவரும் ஒருவர் என்பது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். தேர்ட் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் the term of the micro and macro were coined by the ராக்னர் ஃப்ரிஷ் in the year 1933. அப்போ எந்த வருடம் இந்த நுண்ணியல் அண்டு பேரியல் என்ற வார்த்தை என்பது பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்னர் ஃப்ரிஷ் என்பவரால் உருவாக்கப்பட்டது என்று கேட்டால் 1933ஆம் ஆண்டு என்பது நம் கருத்தில் கொள்ள வேண்டும். அண்ட் செகண்ட் த ஃபெமிலியர் அண்ட் ஃபேமஸ்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் ஜான் மேனார்ட் கீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். The directly go to the event of the John Maynard Keynes. The first point is macroeconomics in its the modern form of the begun அப்படின்னு சொல்றோம். Before the ராக்னர் ஃப்ரிஷ் already the certain kinds of the key terms already to the completed under the event, and the second person is John Maynard Keynes. They briefly to discuss the macroeconomics is a modern form of the beginning. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நவீன காலவெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரத்தின் என்னுடைய தொடக்கம் யாருடைய காலத்தில் யாரால் தொடங்கப்பட்டது என்று கேட்டால் அந்த பொருளாதாரனுடைய அறிஞர் பெயர் வந்து ஜான் மேயர்ட் கீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இன் இட்ஸ் த மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் தி பிகன் அப்படின்னு சொல்றோம். The first event. One of the book was written by the John Maynard Keynes. The name of the familiar book is The General Theory of the Employment and its Interest and Money. It was published in 1936. அதாவது ஒரு வேலை வாய்ப்பு மற்றும் வட்டி மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு பொது கோட்பாடு என்ற புத்தகத்தை 1936ஆம் ஆண்டு ஜான் மேயார்ட் கீன்ஸ் என்ற பொருளாதார அறிஞர் வெளியிட்டார் அப்படின்னு சொல்றோம். அப்போ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட், அண்ட் செகண்ட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி என்பது ஒரு செகண்ட் ஈவெண்ட், அண்ட் தேர்ட் ஈவெண்ட் இஸ் மணி ஆகியவை பற்றிய ஒரு பொது கோட்பாட்டுக்கான ஒரு புத்தகத்தை வந்து 1936ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மேயார்ட் கீன்ஸ் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா வரையறுத்தார் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல வேர்ல்டு வைடா மேக்ரோ அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸை வந்து காயின் பண்ணவர்னு கேட்டோம்னா ராக்னர் ஃப்ரிஷ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸுடைய மாடர்ன் ஃபார்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம்லேட்டட் அது ஃபார்முலேட்டட் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the name of the key term of the economics is John Maynard Keynes. You are directly put it the answer in the examination. And the third event is here. Keynes is regarded as a father of the modern macro economy அப்படின்னு சொல்றோம்.
அதாவது இந்த ஜான் மேயார்ட் கீன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவீன பேரியல் பொருளாதாரத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we are the doubt the one of the key term of the under the same the single sentence like the macroeconomics. Macroeconomics we are the briefly to discuss the again the classification of the categories of the we will move to the later actually. அப்போ இந்த பேரியல் பொருளாதாரம்னா என்ன, அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கூறுகள் அதில் அடங்கும் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வர டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எக்கனாமிக்ஸ் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம டேர்ம்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ கீன்ஸ் இஸ் ரிகார்டட் as a father of the modern macro economics அப்படிங்கிறது நம்ம ஒரு கீ டேர்ம்ஸை சொல்றோம். அப்போ இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி டு தி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கீ டேர்ம்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டு செகண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மீனிங் ஆஃப் தி டு தி மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரிய பொருளாதாரத்தினுடைய வரையறை என்ன அல்லது அர்த்தங்கள் என்ன, அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் த டேர்ம் ஆஃப் தி டு தி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ இஸ் டெரைவ்டு ஃப்ரம் தி கிரீக் வேர்ட் லைக் மேக்ரோஸ் ஆர் மீனிங் இஸ் லார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். MAKROS கிரீக் வேர்ட். அப்போ இந்த டேர்ம் ஆஃப் வந்துட்டு மேக்ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இந்த டேர்ம் ஆஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ரோ இஸ் டெரைவ்டு ஃப்ரம் தி கிரீக் வேர்ட் இன் தி டேர்ம் ஆஃப் தி டு தி மேக்ரோஸ் மீனிங் மீன்ஸ் லார்ஜ். அப்போ லார்ஜ் மீன்ஸ் பெரியது என்று சொல்லணும். தீஸ் ஆர் லைக்ஸ் பிக்கஸ்ட் ஆர் பிக் அப்படின்னு சொல்றோம். ஒரு பெரியது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த இடத்துல எந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாலும் கிரீக் வேர்டு என்ன டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டாலும் மேக்ரோ மீனிங் ஆஃப் தி மேக்ரோஸ் அப்படின்னு கேட்டாலும் லார்ஜ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த சென்டென்ஸ்ல there are three kind topic to the information to the frequently learning under the single sentence. One is here which among the following to the language are the term where borrowed from the macro of the macros or the meaning of the large அப்படின்னு கேட்டாங்கன்னா one is here answer is a Greek word. The name of the term is வந்து பார்த்தீங்கன்னா macros. The name of the meaning of the let's say macro is large அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். And the second event is the meaning of the economic. First நம்ம பார்த்தது meaning of the macro அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல macro அப்படின்னா பேரியல் பெரியது அப்படின்னு சொல்லி சொல்றோம். செகண்ட் ஈவெண்ட்ல என்ன நம்ம வந்து சொல்றோம்னா மீனிங் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல சொல்றது காமனா வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டேர்முக்கு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். யூ நோ த டிஃபரன்ஸ் த மீனிங் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் அண்ட் மீனிங் ஆஃப் தி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். Here is the meaning of the economics. We are directly go to the events. The term of the economics is comes from the Greek terms the oikonomos and oikonomikos, which is composed of the meaning like oikonomos and oikonomikos அப்படின்னு சொல்றோம். Like Greek word அப்படிங்கிறது ஒரு டேர்ம்ஸா நம்ம சொல்லலாம். அண்ட் ஐகோனாம்ஸ் ஆர் ஐகோனாமிகோஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லணும். அப்போ இந்த இடத்துல the term of the iconoms has been to be borrowed from the which among the following language அப்படின்னா you have to directly put it the answer is a Greek terms அப்படின்னா or Greek word அப்படின்னு சொல்லி சொல்லணும். Again the iconoms and iconomikos to the classification it is two kinds of the to the words. The one is a oikos and the second is a namas அப்படின்னு சொல்றோம். It's like OIKOS and NOMOS means the directly to the meaning of the oikos it literally means to the house or household அப்படின்னு இல்லம் அல்லது இல்லத்தரசுகள் வீடு என்று பொருள் படும். அப்போ Aiko means literally is a house or household and other event of is a namas means is a custom or law or rule. வழக்காறு அல்லது வழக்கம் அல்லது விதி மற்றும் சட்டம் என்று பொருள்படக்கூடியது நமாஸ் என்று பொருள் சொல்றாங்க. அப்போ the iconom the term of the iconoms has been to the borrowed from the Greek word. The iconoms iconomikos again to the classified into two kinds of the to the terms and the name of the prime term is oikos and the second is a namas அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஆய்கோஸ் என்பதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு அல்லது இல்லத்தரசிகள் என்று சொல்கிறோம். நமாஸ் என்பதின் பொருள் கஸ்டம் வழக்காறு லா சட்டம் அல்லது ரூல் அல்லது விதி என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனிங் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ்ல நம்ம கோட் பண்ணிக்கூடிய ஒரு டேர்ம்ஸாக வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஷின்ஸ் அப்படிங்கிறது ஆய்கோஸ் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த எந்த வார்த்தையிலிருந்து அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை என்பது பெறப்பட்டது அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்களாக சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்க ஒரு சம்மரி கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் இஸ் எ சோசியல் சயின்ஸ். In across the worldwide economics were taken into the consideration. Economics is a science or social science to the investigated and the past year, previous year, and previous record also. After that, the investigation of certain kinds of the area, the final conclusion, the decision making to the event before the jurisdiction of the happens, the familiar economics and the famous economics and across the worldwide nations also. ஃபைனலி த எக்கனாமிக்ஸ் இஸ் சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ட் பண்றாங்க. அப்போ உலகளாவிய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் என்பது அறிவியலா சமூக அறிவியலா என்ற ஒரு கருத்து வேறுபாடு என்று பொருளாதார அறிஞர் முன்பு தோன்றிய பொழுது அந்த இறுதியாக வந்து பொருளாதாரம் என்பது ஒரு சமூக அறிவியல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அறுதியிட்டு முடிவு செய்யப்பட்டது. தற்போது வரை என்பது பொருளாதாரம் என்பது ஒரு சமூக அறிவியலாகவே கருத்தில் கொள்ளப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஈவெண்ட்ஸ் இன் ஏர்லியர் ஸ்டேஜ் த டேர்ம் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் ஆல்சோ கோல்டு தி பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் சொல்றோம்.
முன்பு காலத்தில் அல்லது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் அந்த முன்பு காலத்தில் பொருளாதாரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பொருளாதாரம் என்பே அழைக்கப்பட்டது. இன் ஏர்லியர் ஸ்டேஜ் தி டேர்ம் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் ஆல்சோ கால்ட் தி பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். And its third events, the term of the political economics has been to be modified or changed into the in the name of the economics by Alfred Marshall. அப்போ early stage the term of the economics also called political economics. It is replaced the political economics in the current stage in the name of the economics. Who wants to the modification? Who wants to the change? Who wants to the converted the term of the political economics into the economics at the economic level by the familiar and famous economics with Alfred Marshall அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ முன்பு பொருளாதாரம் என்பது அரசியல் பொருளாதாரம் என்று அழைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த அரசியல் பொருளாதாரம் என்ற ஒரு கருத்தை பொருளாதாரம் என்ற கருத்தாக பார்த்தீங்கன்னா மாற்றிய ஒரு பொருளாதார அறிஞர் ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படின்னு நம்ம கோட் பண்ண முடியும் இந்த இடத்துல. அப்போ பொருளாதாரம் என்பது ஒரு சமூக அறிவியல். அது மட்டுமல்லாமல் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா முன்பு காலத்தில் அல்லது பழைய காலத்தில் அது முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் பொருளாதாரம் என்று அழைக்கப்பட்டது. அது தற்காலத்தில் பின்பு அந்த அரசியல் பொருளாதாரம் என்பது பொருளாதாரம் என்று பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு மாற்றத்தை செய்த பொருளாதார அறிஞர் ஆல்பர்ட் மார்ஷல் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். அப்போ இந்த இடத்துல பேசிக்கா பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ரெண்டு எக்கனாமிக்ஸ் நேம் நம்ம ராக்னர் ஃபிஷ் அண்ட் ஜான் மேயர்ட் கீன்ஸ் பார்த்தோம். அண்ட் செகண்ட் ஈவெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் தி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். அண்ட் தேர்ட் ஒன் இஷ்யூ மீனிங் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து சம்மரி பார்த்தோம். Now they directly go to the major branches of the economics. There are various the major branches of the economics to the classified into the two categories. One is microeconomics and other is macroeconomics. பொருளாதாரத்தை மிக சிறப்பு வாய்ந்த இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று நுண்ணியல் பொருளாதாரம், இரண்டு பேரியல் பொருளாதாரம் என்று பிரிக்கலாம். ரைட். First of all, we have to directly go to what is the meaning of microeconomics and what is the meaning of macroeconomics. The first is here microeconomics. We have to directly go to the microeconomics. First of all, after the completion of the microeconomics, we will move to the next level of the economics. The name of the economics is macroeconomics. Microeconomics means it deals with the activities of the individual or individual person. தனிநபர் அல்லது தனிநபருடைய நடவடிக்கைகளை பற்றி படிக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த பொருளாதாரத்தின் பிரிவாக கருதப்படுவது பார்த்தீங்கன்னா நுண்ணியல் பொருளாதாரம் என்று சொல்கிறோம். அப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நுண்ணியல் பொருளாதாரம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்பது பேரியல் பொருளாதாரம் சொல்லும். அப்போ நுண்ணியல் பொருளாதாரத்தினுடைய நடவடிக்கைகள் எதை சம்பந்தமாக இருக்கும் அப்படின்ற கருத்தில் கொள்ளப்பட்டால் அந்த தனிநபர் மற்றும் தனிநபருடைய நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்டதாக படிக்கக்கூடிய அல்லது அறியக்கூடிய பொருளாதார பிரிவை மிக சிறப்பு வாய்ந்த சொற்களாக மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று சொல்லும். The microeconomics deals with the activities of the individual or individual person. I take to the examination to the concentration of the frequently occupied under the microeconomics topic. And the one is here individual businessman or individual firm or individual consumer or individual worker or individual household அப்படின்னு சொல்றோம். அப்போ தனியாக வர்த்தகம் செய்கின்ற நபர்கள், தனியால் நிறுவனம், தனியால் நுகர்வோர், தனியால் பணியாளர் அல்லது தனி இல்லத்தரசிகள் அல்லது இல்லத்தரசிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல எடுத்துக்காட்டா கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் சொல்றோம். அப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் to deals with the activities of the individual or individual person and also to the accepted the example of the event under the macroeconomics. One is a individual businessman and individual firm and individual consumer and individual worker and individual household. Now the completed the topic of the microeconomics. Then move to the event of the macroeconomics. The subject of the subjects matters to the covered in the macroeconomics. One is here. First of all, directly go to the what is the meaning of macroeconomics. Macroeconomics deals with all kinds of activities of government அப்படின்னு சொல்றோம். அரசாங்கத்தினுடைய அனைத்து விதமான நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா உள்ளடக்கியத்தான் நம்ம பேரியல் பொருளாதாரம் என்று சொல்லுகிறோம். இங்க நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த மீனிங் ஆஃப் தி மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல தனிநபர் மற்றும் தனிநபருடைய நடவடிக்கைகளை பற்றி படிக்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம படித்தோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் இட் இஸ் டீல்ஸ் வித் தி
all the activities of the government, அரசாங்கத்தினுடைய அனைத்து விதமான நடவடிக்கைகளை பத்தி படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம மேக்ரோ எக்கனாமிக்னு சொல்றோம். அப்போ what are the matters, what are the events, what are the subjects are frequently to the jurisdicted or covered under the event of the macroeconomics? First of all, directly go to the various kinds of the matters are frequently covered under the macroeconomics. The first one is a national income, and the second one is a inflation, and the third one is a GDP, and the fourth one is a poverty, and the fifth one is unemployment, and the sixth one is a disparity, and the seventh one is a investment, and eighth one is a savings, and the ninth one is a capital formation, and the 10th one is a infrastructure development, and the 11th one is international trade, and the 12th one is a balance of trade, and the 13th one is a balance of payment, and the 14th is a exchange rate, and the 15th is economic development, and the 16th one is a government policies. These are the subject matters are frequently jurisdicted and covered under the macroeconomics. First of all, we do the one thing, one by one we move to the brief explanation under the topic of macroeconomics. First of all, I directly go to the national income, or the GNP. GNP means like gross national product. Okay. What is the meaning of national income, or what is the meaning of gross national product? You know the meanings of the gross domestic product at market price plus net income earned from abroad plus income earned by people of the nations. To the defined that to the explanation under the event of the economics. First of all, directly go to the GDP. What is the meaning of GDP? GDP means the total market value of the final goods and services produced within a geographical area of our nations or country during a year. The final goods means there are various kinds of the goods are jurisdicted under the goods event of the economics. One is a final goods, or intermediate goods, or incompleted goods, or finished goods. These are the various kinds of the consumer goods and retail goods. The various kinds of the goods are frequently jurisdicted under the event of the GDP. Here is a final goods, முழுமையடைந்த பண்டங்கள், the total market value of the final goods and services. அப்ப இந்த இடத்துல total final market value, I mentioned it here, the one of the key chain or supply of the chain. One is a manufacturer, and the second one is a agent, third one is a wholesaler, and the fourth one is a retailer, and next one is a consumer. These are the economic chain, and familiarly in the pharmacy also known as a supply of chain. First one is உற்பத்தியாளர், இரண்டாவது முகவர், மூன்றாவது மொத்த விற்பனையாளர், நான்காவது சில்லறை விற்பனையாளர், ஐந்தாவது நுகர்வோர் என்று சொல்லுகிறோம். Each and every commodities is immediately to the record in with the own jurisdiction of the any kinds of the any categories of the human man or men or woman in Indian society or world society. The people immediately will get the certain kinds of the goods from any kinds of the provision shop or any kinds of the stores in the mode of the to the retailers, right? அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் ஒரு பண்டங்கள் என்பது முழுமையடைந்தாக மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். We are the eligibility immediate to the any kinds of the goods, all kinds of the to the manufacturing to the computer on the certain kinds of the goods. We are immediately to use the certain kinds of the goods. The event of the goods is a final goods னு சொல்றோம். ஒரு பண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கச்சா பொருட்கள் பார்த்தீங்கன்னா பெறப்பட்டு அதை முழுமையடைந்த அனைத்து விதமான உற்பத்தி நடவடிக்கைகளும் அந்த சம்பந்தப்பட்ட பொருட்கள் மீது முழுமை செய்யப்பட்ட பிறகு மட்டும்தான் அந்த பொருளை நாம் நேரடியாகவோ மற்ற மறைமுகமாகவோ நம்ம பயன்படுத்துவதற்கு தயாராக வைத்திருக்கிறோம் என்று பொருள் கொள்ளப்பட வேண்டும். அப்ப அந்த இடத்துல ஃபைனல் அப்படிங்கிறது finished goods அப்படின்னு சொல்றான். finished goods அப்படின்னு சொல்றான். அப்போ முழுமையடைந்த பண்டங்கள் அல்ல உற்பத்தி நடவடிக்கையில பார்த்தா நிறைவுற்ற பண்டங்கள் அப்படின்னு சொல்றோம். அதான் the total market value of the final goods and services produced within a geographical area of the nation or country during a year. Year means financial year. Financial year means April 1st to subsequent year. I take the consideration here is a country is a nation of the country is India. Geographical areas means இது 32,87,263 square kilometer, and goods means you know the feeling, you know the difference between the what is the difference between the goods and services. You know the meaning of final or finished, and what is the meaning of the difference between the goods and the services. Goods are visible or viewable அப்படின்னு சொல்றோம். பண்டங்களை பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் மற்றும் உணர முடியும். Goods are visible or viewable அப்படின்னு சொல்றோம். First one is
And the second one is goods are measured, they are measured on the basis of quality and quantity. பண்டங்களை வந்து பார்க்க முடியும் அண்டு தொட்டு உணரவும் முடியும். அதே சமயத்தில் அந்த பண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தரத்தின் அடிப்படையிலும் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடு என்பது செய்ய முடியும் அப்படிங்க. தே ஆர் மெஷர்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் goods can be transferred from the one person to the another person அப்படின்னு சொல்றோம். அப்போ பண்டங்களை வந்து ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து the terms of the ingredients of the goods அப்படின்னு சொல்றோம். அப்போ goods are visible or viewable and the second events வந்து goods are measured on the basis of the quality and quantity and the third one is goods can be transferred from the one person to the another person. These are the three important ingredients are frequently jurisdicted under the event of the commodities or the goods. You know the meaning of the currently say goods. And the second one is services. What is the meaning of the services? You know that to the feel of the meaning of or ingredients of the goods, the reverse are opposite to the meaning of the to the goods opposite to the meaning of the goods of the to the services. அப்போ பண்டங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வரையறைகளை வரையறுத்தீர்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட எதிர்வினையாக வந்து பார்த்தீங்கன்னா சேவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரையறையை நம்ம கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அப்போ goods are non visible or invisible சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் invisible அப்படின்னு சொல்றோம். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இன்விசிபிள், அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ goods are services are measured on the basis of quality, not for quantity. பணியை அல்லது சேவையை வந்து பார்த்தீங்கன்னா தரத்தின் அடிப்படையில் தான் மதிப்பீடு செய்யப்படுமே ஒழிய எண்ணிக்கையின் அடிப்படையில் மதிப்பீடு செய்ய இயலாது அப்படிங்கிறது இரண்டாவது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், services cannot be transferred from the one person to the one person to another person அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பண்டங்களுக்கும் பணிகளுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம். அதை பார்க்க முடியும், பண்டத்தை பார்க்க முடியும் அண்டு உணர முடியும். அதே சமயத்தில் சபையை வந்து பார்த்தீங்கன்னா உணர முடியாது. பண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையின் அடிப்படையும் தரத்தின் அடிப்படையில் மதிப்பீடு செய்ய முடியும். அதே சேவையை மட்டும் தரத்தின் அடிப்படையில் மட்டுமே மதிப்பீடு செய்ய முடியும். அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையின் அடிப்படையில் மதிப்பீடு செய்ய இயலாது. அதே மாதிரி பண்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு மாற்றி அமைக்க முடியும். சேவையை வந்து ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்றோம். அப்போ சர்வீஸுக்கும் கூட்ஸுக்கும் நமக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு, ஃபைனலுக்கு மீனிங் தெரிஞ்சு ஃபினிஷ்டு கூட்ஸ்னு சொல்றது, ஜியோகிராபிக்கல் ஏரியாவுக்கு நமக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு, கண்ட்ரி அப்படின்னா இந்தியான்னு தெரிஞ்சிச்சு, ஃபினான்ஷியல் இயர்னா நமக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு. அப்போ டோட்டலா இந்த இடத்துல ஜிடிபி அப்படின்னா நமக்கு மீனிங் தெரிஞ்சு போச்சு. அப்போ ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கான மீனிங் பர்ஃபெக்ட்லியா நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது to the each and every commodity during the purchase of the during each and every commodity to the purchased during the purchase of any commodities from the retail shop, any one the commercial shop, by the consumer, by the beneficiary, to how much of the rupees will be spent, the purchase of the amount to pay the commodities from the provision shop by the beneficiary, the event of the is a market price ன்னு சொல்றோம். அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பொருளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்குவதற்கு அந்த வாங்குகின்ற பொழுது அந்த நுகர்வோர் அல்லது பயன்பாட்டாளர் அது வந்து பயன்பெறுபவர் வந்து எவ்வளவு அந்த தொகையை செலுத்திருக்காரோ அதுதான் அந்த பொருளினுடைய மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்றோம். How much of the rupees will spend during the purchase of the commodities from any one of the provisions of any one of the retail shop by the customer, the event of the money is also market price of the goods அப்படின்னு நம்ம சொல்றோம். அது commodity of the market price அப்படின்னு சொல்றோம். அப்போ ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். நெட் இன்கம் earned from abroad அப்படின்னு அப்படின்னா there are four kinds of the people are frequently going to the abroad. One is here for the purpose of the to the employment. வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஃபார் தி பர்பஸ் ஆஃப் தி எஜுகேஷன், கல்விக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் கொண்டே இருக்கிறார்கள். தேர்ட் ஒன் இஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் தி டூரிசம், சுற்றுலாக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் லைக் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ், தொழில் புரிவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். After these four kinds of the people are frequently going on and abroad for the purpose of the employment, for the purpose of the education, for the purpose of the tourism, for the purpose of the businessman. After the four categories, there are two kinds of the exempted. The name of the persons are tourism and education. The two kinds of the people are nothing. The incomes are frequently generated from the abroad
by the education peoples and also tourism peoples. Other two peoples are frequent generation of the incomes on third countries. After the tax deductions, to the I take that consideration the NRIs, like NRI, non-resident in India. The peoples are time being to the residing in the abroad for the purpose of the employment or is a business activity. இப்போ இந்தியாவிலேருந்து சில பீப்புள்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து வெளியூருக்கு போகிறாங்க, அதில் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வெளி ஊருங்கிறது வெளிநாடுகளுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது பர்ஃபெக்ட்னஸாக சொல்ல முடியும். அப்போ வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அந்த வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேலை வாய்ப்புக்காக போகிறாங்க, இன்னொன்று கல்விக்காக செல்கிறார்கள், மூன்றாவது சுற்றுலாக்காக, நான்காவது லைக் தொழில் புரிவதற்காக செல்கிறார்கள். இந்த கல்விக்காகவும் மற்றும் அந்த சுற்றுலா செல்வதற்காக அந்த வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு வருமானமும் நம்முடைய நாள் ஈட்டப்படுவது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வேலை வாய்ப்புக்காக வந்து செல்லக்கூடிய நபர்களும் சரி, இல்ல தொழில் புரிவதற்காக செல்கின்ற நபர்களும் சரி, வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பாத்தியத்தவோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டையோ வந்து முதலீடு செய்து அதற்கான வருமானத்தையோ அதற்கான வந்துட்டு உற்பத்தியோ வந்து பெருக்கிறார்கள். அதன் மூலம் அந்த நாட்டிற்கு செலுத்த வேண்டிய உற்பத்தி நடவடிக்கைகளுக்கான அனைத்து விதமான வரிகள் அனைத்தும் செலுத்தப்பட்டுவிட்டு எஞ்சி இருக்கின்ற தொகைகளை வந்துட்டு இந்திய நாட்டிற்கு அவர் செலுத்துவார்கள். அந்த செலுத்திய தொகையை வந்து பார்த்தோன்னா நாம் நெட் இன்கம் ஏர்ன்டு ஃப்ரம் அப்ராட் என்ற கருத்தில் நம்ம கொள்ளப்பட்டு இந்த நேஷனல் இன்கம்ல நம்ம ஆட் பண்றோம். அப்போ நெட் இன்கம் ஏர்ன்டு ஃப்ரம் அப்ராட் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டா சொல்றோம். ஏன் why should we are the frequent use the to the specification to the event of the net. அப்போ அந்த இடத்துல நெட் அப்படின்னா டு தி டாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கழிக்கணும். இப்போ பிஸ்னஸ் பீப்புள்ஸாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக சேலரிஸ் அண்ட் அலவன்ஸ் வாங்க. அப்போ ஆஃப்டர் த டிடக்ஷன் ஆஃப் தி டாக்ஸ் அண்டர் த கேட்டகரிஸ் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் லைக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், ஃபெடரல் டேக்ஸாக இருக்கலாம், எனி கைண்ட்ஸ் ஆஃப் தி டேக்ஸ் டிபெண்ட் அப்பான் தி கண்ட்ரிஸ் இன் தி வேர்ல்டு வைட் நேஷன்ஸ் ஆல்சோ. அப்போ உலகளாவிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரி என்பது என்ன மாதிரியாக விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை எந்த நாட்டில் வந்து ஒரு பணிபுரிந்து கொண்டிருக்கிறதோ அதை பொறுத்து அந்த வரி விதிப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு செலுத்திய பின்பு தான் எஞ்சி இருக்க தொகையை நம்ம இந்தியாவிற்கு அந்த பணி நிமித்தமாக அவர் அனுப்புவார் அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். I take that to consideration. In case of any one of the college to the students to conduct the campus into the recruitment, any one of to the MNC company like the Infosys and TCS, Wipro and Cognizant and Larsen & Toubro, any kinds of the companies. After the recruitment, 6 months the probationary period completed, he went to the abroad for the purpose of the employment on behalf of the company. The companies to the reside in India, but the person of the voter ID they reside in India, and also to the driving license also reside in India. But the time being in the employment of the opportunities to the enjoy the on behalf of the company to working in abroad. அப்போ அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து வெளிநாட்டில் வந்து அந்த நிறுவனத்துக்காக வந்து வேலை செய்ய தற்காலிகமாக சென்றுள்ளார். அந்த பணி நிமித்தமாக அவர் செய்யக்கூடிய அந்த நிறுவனம் இந்தியாவில் இருக்கும், அவருக்கான வாக்காளர் அட்டை இந்தியாவில் இருக்கும், அவருக்கான வந்துட்டு வாகன ஓட்டுநர் உரிமம் இந்தியாவில் இருக்கும். ஆனால் அவர் வந்து பணிபுரிகின்ற நிறுவனம் அவருக்கான சம்பளம் மற்றும் படிகளை வந்துட்டு அவருடைய கணக்கில் செலுத்தும். ஆனால் அதே சமயத்தில் அந்த வரி போக அந்த நாட்டில் பணிபுரிந்த வரி போக மீதி இருக்கின்ற தொகையை மட்டும்தான் அவருக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகையாக இந்திய நாட்டுக்கு அவர் அனுப்புவார் அப்படின்னு சொல்லலாம். I take the another consideration to the business people. The business people are doing the business activities in abroad. The total corpus of the investment to the invested on that country after the all approval of the from the concerned department of the government of United States, government of Britain or government of Australia, he will start the business activities on that country. After that they received the license, he or she doing the business activities on that country. Each and every commodities activities they happen before the jurisdiction of the company. Each and every commodities, the sum of the to the key amount to pay the concerned department of the to the United States of America, also United like Britain or Australia or Russia, whatever any kinds of the country. The name of the tax is excise duty அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த சமயத்தில் ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி அந்த நடவடிக்கைகள் வந்து தொழில் சம்பந்தமாக செய்யப்பட்டால் அந்த தொழில் புரிகின்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உற்பத்தி நடவடிக்கைகளுக்கும் அந்த நாட்டிற்கு வந்து கலால் வரி அல்லது உற்பத்தி வரி அல்லது தயாரிப்பு வரி என்பது செலுத்த வேண்டும். அந்த தயாரிப்பு வரி எல்லாம் செலுத்ததே போக அவருடைய செலவினங்கள் அவருக்கான எல்லாம் போக மீதி இருக்க தொகையை மட்டும்தான் அவர் இந்தியாவுக்கு செலுத்துவார் என்பதனால் அந்த இடத்தில் நெட் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நெட் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது யாருடைய இன்கம்ஸ் வந்து இந்தியாவுடைய இன்கம்ல ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஈவென்ட்ஸ் இன்கம் ஏர்ன்டு பை தி பீப்புள் ஆஃப் தி நேஷன்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா ஐ டேக் த கன்சிடரேஷன் டு தி இந்தியான்னு எடுத்துக்கிட்டேன்.
இந்த இடத்துல இன்கம் ஏர்ன்டு பை பீப்புள் ஆஃப் தி நேஷன். As on the date, around the 138 crore of the peoples are living in India. On September 2022, around the 138 crore peoples are living in India, both for the rural area and urban area. அப்போ நகர்ப்புறத்திலும் கிராமப்புறத்திலும் இந்தியாவில் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி 138 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது. After the 138 crore of the people, there are certain kinds of the people are exempted under the categories. The name of the person is children. குழந்தைகள்னால எந்த ஒரு வருமானமும் என்பது கிடையாது. அடுத்து ஏஜ்டு பீப்புள்ஸ்னால நத்திங் த இன்கம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தேர்டு ஒன் விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டு உங்களுக்கு ஃபேமிலி உமன்ஸ் ஆர் ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னாலும் நத்திங் த இன்கம்ஸ் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னால நத்திங் த இன்கம்ஸ். தீஸ் ஆர் தி டு தி எக்ஸம்டட் த கேட்டகரிஸ் ஆஃப் தி பர்சன்ஸ் அண்டர் த இன்கம் ஏர்ன்டு பை பீப்புள் ஆஃப் தி நேஷன். இவர்களெல்லாம் தவிர்த்து, அதாவது குழந்தைகள் அல்லது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள் அண்ட் இல்லத்தரசிகள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள், இவர்களால் எந்த ஒரு வருமானமும் என்பது மற்றவும் கிடையவே கிடையாது. இவர்களை தவிர்த்த வந்து அதர் இந்தியன் பீப்புள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேலை வாய்ப்பு பெற்றிருப்பார்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நிமித்தமாக தொழில் புரிந்து கொண்டிருப்பார்கள். ஐ டைரக்ட்லி கோ டு தி கன்சிடரேஷன் டு தி அரௌண்ட் த 138 crore people, around the 38 crore of the peoples are belong to the categories of the children and the aged person and the family women and homemakers and students. Remaining the 100 crore of the peoples are directly to enjoy the employment opportunities in India or doing the business activities in India. Oh, you know the feel about it. அப்போ இந்த இடத்துல 100 கோடி மக்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதவீதத்தான மக்கள் வந்து வேலை வாய்ப்பில் வந்து பணியில் இருப்பார்கள். கொஞ்சம் ஒரு சதவீதத்தினால மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொழில் நிமித்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டா நமக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு. நெட் இன்கம் ஏர்ன்டு ஃப்ரம் அப்ராட் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டா மீனிங் தெரிஞ்சிச்சு. இன்கம் ஏர்ன்டு பை பீப்புள் ஆஃப் தி நேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மீனிங் தெரிஞ்சு. அப்போ டோட்டல் சென்டென்ஸ் உடைய மீனிங் என்ன அப்படின்னா நமக்கு நேஷனல் இன்கம் அப்படின்னா பெர்ஃபெக்டா நமக்கு மீனிங் தெரியும். அண்ட் செகண்ட் ஈவென்ட்ஸ் இஸ் இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி ரெண்டு கேட்டகரிஸ் நான் போட்டிருப்பேன். ஒன்று வந்து இன்ஃப்ளேஷன் ஆஃப் தி மணி அண்ட் டிஃப்ளேஷன் ஆஃப் தி மணி அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல பிரைஸ் ஸ்டெபிலிட்டி ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் செகண்ட் கிரைட்டீரியா வேல்யூ ஆஃப் தி மணி அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ மேல ஒரு கேட்டகரிஸ்ல பிரைஸ் ஸ்டெபிலிட்டி ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் செகண்ட் ஈவென்ட்ஸ் வேல்யூ ஆஃப் தி மணி அப்படின்னு நம்ம சொல்றோம். What is the meaning of the inflation money? During the time of the inflation of the money, the price stability of goods and services are very high, and the value of the money is very low அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல ஒரு நாட்டில் வந்து பணவீக்கம் என்பது இருக்கிறது என்றால் அந்த நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணங்களுடைய விலை மட்டும் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்கும், அது அதிகமாக இருக்கும் என்று கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். அதே சமயத்தில் அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய மதிப்பு என்பது குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ டேக் தட் ஒன். இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்து இன்னொரு டெஃபினிஷன் நம்ம பார்த்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நமக்கு புரியும் ஆட்டோமேட்டிக்காக. ரைட். அப்போ டிஃப்ளேஷன் ஆஃப் தி மணி அப்படின்னா வாட் இஸ் பண வாட்டம் என்றால் என்ன? இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படிங்கிறது பண வீக்கம், டிஃப்ளேஷன்ஸ் அப்படிங்கிறது பண வாட்டம். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி டிஃப்ளேஷன் ஆஃப் தி மணி? During the deflation of the money, the price stability of the goods and services is very low. The simultaneously or the same time, the value of the money is very high அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல பண வீக்கத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணங்களுடைய விலை மட்டும் என்பது அதிகமாக இருக்கும், பணத்தினுடைய மதிப்பு என்பது வந்து குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் பண வாட்டத்தில் மற்றும் பண்டங்கள் மற்றும் பணனுடைய வந்து விலை மட்டும் குறைவாக இருக்கும், பணத்தினுடைய மதிப்பு என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ நான் ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லியர் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அதனால வந்துட்டு சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் நம்ம சொல்கிறோம். அப்போ மணி வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருந்துச்சு, பண்டம் மற்றும் பணத்தினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அது பண வீக்கம். பணத்தினுடைய மதிப்பு வந்து அதிகமாக இருக்கு, பண்டம் மற்றும் பணத்தினுடைய விலை மட்டும் குறைவாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ளேஷன் நம்ம சொல்றோம். ஓகே. I take that to the consideration two kinds of the inflation details. One is a wholesale inflation and other is a retail inflations அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது மொத்த வந்து பணவீக்கம், சில்லறை விலை பணவீக்கம் சொல்லி சொல்றோம். அப்போ wholesale inflation is measured on the basis of wholesale price index ன்னு சொல்றோம். Wholesale inflation is measured on the basis of wholesale price index, WPI அப்படின்னு சொல்றாங்க. As on the date the wholesale price index and wholesale inflation in India on September 2022 10.70%. செப்டம்பர் மாதம் 2022 மொத்த விலை பணவீக்க வந்து பார்த்தீங்கன்னா குறியீடு என்பது 10.70% உள்ளது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். அண்ட் செகண்ட் இன்ஃபர்மேஷன் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். Retail inflation is measured on the basis of consumer price index. Here is a wholesale price index.
Wholesale inflation is measured on the basis of wholesale price index. Retail inflation is measured on the basis of consumer price index. இங்க மொத்த விலை பணவீக்கம் மொத்த விலை குறியீட்டின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படும். சில்லறை விலை பணவீக்கம் நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படும். Right. To the mentioned as on the September 2022, the wholesale inflation is a 10.70%. The retail inflation on September 2022 is a 7.4%. You know the difference is a retail and wholesaler. Already we have to discuss the supply of the chain issue. The manufacturer, agent, wholesaler. Here is a wholesaler. Here is a retailer. You know the difference. It's a retail inflation, wholesale inflation. Okay. Second is a, even is a inflation is a over. And the third one is a GDP. Already we had the completed the GDP. நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு நம்ம மீனிங் பார்த்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம்னா அதுக்கான மீனிங் நம்ம பார்க்கும்போது ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம டெஃபினேஷன் பெர்ஃபெக்டாக பார்த்ததுனால இங்கே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஏரியாவுக்கு நம்ம போயிடலாம். அப்போ நேஷனல் இன்கமுக்கு பெர்ஃபெக்டாக மீனிங் பார்த்துட்டோம், இன்ஃப்ளேஷன் மீனிங் பார்த்துட்டோம், ஜிடிபிக்கு மீனிங் பார்த்துட்டோம். அடுத்து பாவர்ட்டி அப்படின்னு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். அப்போ அந்த பாவர்ட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம கீழே மென்ஷன் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம். The poverty is measured primarily on the basis of the intake of the calories both for men and women in rural area and urban area per day அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்தில் வறுமை என்பது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதன்மை நிலையில் எந்த காரணிகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகிறது என்றால் முதன்மை நிலையில் the primary causes are measured under the criteria of the poverty. The first event of the causes intake of the calories both for the men and women in rural and urban area. அப்போ நகர்ப்புறத்திலும் கிராமப்புறத்திலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஆடவரும் பெண்டிரும் நுகரப்படுகின்ற கலோரியின் அளவின் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொண்டு வறுமை என்பது மதிப்பீடு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது முதலாவது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். பட் in accordance the perfectness is the intake of the calories. I actually to the mention the per days per persons the calories to the mentioned in accordance the recommendation of the to the economics 3000 calories not for the know the deviation between the rural and urban areas. அப்போ ஒரு நாளைக்கு நகர்ப்புறத்திலும் கிராமப்புறத்திலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடவரும் பெண்டிரும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக அல்லது முறையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய கலோரியின் அளவு அல்லது சராசரியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய கலோரியின் அளவு ஒரு நாள் ஒன்றுக்கு 3000 என்பது மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதுவே அந்த நபர் சம்பந்தப்பட்ட நபர் ஆடவர் பெண்டிரும் வந்துட்டு கிராமப்புறத்தில் வசிப்பவராக இருந்தால் நாள் ஒன்றுக்கு 2100 கலோரியும் நகர்ப்புறத்தில் வசிப்பவராக இருந்தால் 2400 கலோரியும் வந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது ஒரு கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். அப்போ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் ஆஃப் தி கலோரி அதில் எவ்வளவு நம்ம ஜென்ரலாக இருக்கணும் அப்படிங்கிறது பெர் டே பர்சனுக்கு பார்த்தோம். அண்ட் ரூரல் ஏரியாவுக்கு எவ்வளோ அண்ட் அர்பன் ஏரியாவுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் காசஸாக நம்ம சொல்கிறோம். அண்ட் செகண்ட் ஈவெண்ட்ஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நுகர்வுக்கான செலவு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டல்ஸ் போகிறோம், அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு ஒரு 4 இட்லி சாப்பிட்றோம். ஒரு இட்லியினுடைய ப்ரைஸ் ஒரு 4 இட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சாப்பிட்றோம். ஒரு இட்லியினுடைய ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். நாமூனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 120 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அப்போ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ கோ டு தி ஹோட்டல், ஐ டேக் த வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 number of the idlis. During the after the completion intake of the 4 number of the idlis, I spend the வந்துட்டு consumption of the idlis 4 idlis around the 120 rupees. The event is a 120 rupees under the events are frequently covered and event of the consumption expenditure னு சொல்றோம். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போய் ஒரு 4 இட்லி சாப்பிட்றோம், ஒரு இட்லியுடைய விலை 30 ரூபாய், மொத்தமாக 120 ரூபாய் செலுத்துறோம். அந்த 120 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வுக்கான செலவு அப்படிங்கிறது சொல்றோம். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலோரி இந்த இடத்துல நம்ம செய்யப்படுகின்ற கலோரிக்கான வந்து செலவு அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பெர் கேபிட்டா இன்கம்ஸ் அப்படின்னு சொல்றோம். தனிநபரனுடைய வருமானம் அப்படின்னு சொல்றோம். அப்போ தனிநபர் வருமானம் அப்படின்னா நமக்கு தெரியும் நேஷனல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த இடத்துல வந்து நிலையான விலையில் நாட்டு வருமானம் இஸ் ஈக்குவல் டிவைடட் டோட்டல் பாப்புலேஷன், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை வகுத்தால் தனிநபருடைய வருமானம் என்பது கிடைக்கும். ஐ டேக் த கன்சிடரேஷன் த நேஷனல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் இஸ் 10,000 rupees. The number of the persons to the living in the particular country 10 members. The divided is 1000 rupees. அப்போ இந்த இடத்துல நேஷனல் இன்கம் அதாவது நிலையான விலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம் என்பது 10,000 ரூபாய். அந்த நாட்டில் வந்து எத்தனை மக்கள் வசித்து கொண்டிருக்கிறாங்க 10 பேரும் வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டேன். அப்போ 10 வந்து டிவைட் பண்ண அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் என்பது தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பெர் கேபிட்டா இன்கம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இந்த இடத்துல வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் பெர் கேபிட்டா இன்கம் இஸ் வெரி ஹை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆல்சோ வெரி ஹை. நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் ஆகும். இப்போ
இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனிநபருடைய வருமானம் என்பது அதிகமாக இருந்தால் அந்த தனிநபருடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரம் என்பது மிக அதிகமாக இருக்கும். ஓகே, ஐ டேக் த த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் தி கேட்டகரிஸ் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் ஆஃப் எக்ஸாம் இஸ் அண்டர் த பர்சன். ஒன் இஸ் the one of the employee working under the government of India, one of the employee under the working of the government of state, and one of the employee local self government. மூன்று விதமான அரசாங்கங்கள், மூணு விதமான உறுப்பினர்கள் என்பது வேலை செய்கிறார்கள். அப்போ மத்திய அரசாங்கத்தில் பணியாற்றுகின்ற நபர் 50,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறார். மாநில அரசாங்கத்தில் சம்பாதிப்பவர் 25,000 சம்பாதிக்கிறார். உள்ளாட்சி அரசாங்கத்தில் சம்பாதிக்கிறார் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். அப்ப இந்த மூன்று நபர்களுடைய வாழ்க்கை தரம் என்பது ஒரே மாதிரியாக இருக்காது என்பது நீங்க கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். அப்போ there are three kinds of the employers are frequented the working under the various kinds of the government, like the state government, central government, local self government. The persons are frequently generation of the income in the mode of the salary and allowances from the three kinds of the government, 25,000, 50,000 and 10,000. These are the to the standard of living. அப்போ வருமானம் என்பது எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்துட்டு நம்ம சம்பாதிக்கின்றோமோ அல்லது வருவாய் ஈட்டுகின்றோமோ அதை பொறுத்து வந்துட்டு வாழ்க்கை தரம் என்பது மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நேம் ஆஃப் தி இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் தி காசஸ் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் ஜூரிஸ்டிகேட்டர் ஆர் அடாப்டர் அந்த ஈவெண்ட் ஆஃப் தி பாவர்ட்டின்னு சொல்றோம். அப்போ பாவர்ட்டிக்கு என்ன பேஸ்ல நம்ம வந்து பாவர்ட்டியை மெஷர்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்டேக் ஆஃப் கலோரிஸ் பார்த்தோம், அடுத்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம், அடுத்து பெர் கேபிட்டா இன்கம் பார்த்தோம், நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் இஸ் in accordance with the report of the World Bank, in accordance with the World Bank report on 2022 வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 10% of the peoples are frequently living under the below poverty line in India அப்படின்னு சொல்லணும். அப்போ உலகளாவிய வந்து பார்த்தீங்கன்னா நாடுகளின் சம்பந்தமாக ஒரு வறுமை குறித்த குறியீட்டை வந்து உலக வங்கி 2022 வெளியிட்டது. அந்த குறியீட்டின் அடிப்படையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 10% மக்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். And the second important events, in accordance with the Global Multi-Dimensional Index to the Population 2022, in accordance with the report, around the 16.4% of the peoples are living under the below poverty line அப்படின்னு சொல்றோம். அப்போ உலகளாவிய வந்துட்டு பல்வகை வந்துட்டு குறியீட்டின் அடிப்படையில் 16.4% மக்கள் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்போ பாவர்ட்டி அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் it is measured on the basis of the number of the persons and number of the hours to the unemployed, the number of the hours and the number of the days and number of the weeks and number of the month and number of the year. ஒரு அதாவது வேலை வாய்ப்பு என்கிறது எதை கருத்தில் கொண்டு வந்து மதிப்பீடு செய்யப்படுது, என்ன காரணிகளின் அடிப்படையில் வந்து மதிப்பீடு செய்யப்படுகிறால் எத்தனை நபர்கள் வந்து இந்தியாவில் வேலையற்று இருக்கிறார்கள், எத்தனை நபர்கள் எவ்வளவு மணி நேரம், எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வாரம், எவ்வளவு மாதம், எவ்வளவு வந்து வருடம் என்பது வேலையற்று இருக்கிறார்கள் என்பது கருத்தில் கொள்ளப்பட்டு அது வேலை வாய்ப்பை பெற்றவனே நிலை என்றது கருத்தில் கொள்ளப்படுது. The unemployment is measured on the basis of number of the persons, number of the hours, number of the days, number of the weeks, number of the months, and number of the years. In accordance with today on that September 2022, the total number of the populations around the 138 crore in India. Out of the 138 crore people, around the 6.5% of the people are unemployed in India. இந்தியாவில் 138 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் 4.5% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேலை வாய்ப்பற்றவர்களாக தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அப்போ அரௌண்ட் the 6.50 of the Indian peoples are frequently living under the categories of unemployment in India அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்தியாவில் 6.50 மக்கள் வேலை வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அதே இதில் வந்து 2 categories நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பிரிக்கலாம். ஒன் இஸ் இன் ரூரல் ஏரியா, இன் அர்பன் ஏரியா. இன் ரூரல் ஏரியா 6%, இன் அர்பன் ஏரியா 7.70% அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ உங்களுக்கு இங்க பாவர்ட்டினுடைய கரெக்ட் பெர்ஃபெக்ட் டேட்டா நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுடைய கரண்ட் பெர்ஃபெக்ட் டேட்டாவும் கொடுத்துருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஓவர் அப்படின்னு. அப்போ டிஸ்பாரிட்டி அது நமக்குவே தெரியும். ஐ டேக் தட் கம்பேரிஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் கோயம்புத்தூர், டெல்லி, பெங்களூர் அண்ட் கல்கட்டா. இப்போ 4 சிட்டியை நம்ம 4 பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம வச்சுக்கிறோம். அதாவது கோயம்புத்தூர், டெல்லி, பெங்களூர் அண்ட் கல்கட்டா. The 4 categories of the cities, the standard of living is a variable, and the per capita income is also variable, and the consumption expenditure also variable, and the intake of the calories is also variable. These are to the event to the comparison, and we are taking to the evenly to the parallelly to take into the consideration under the single platform, not for the various platforms. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம parallel கால்குலேட் பண்ண முடியாது. The deviation is வந்து பார்த்தீங்கன்னா different, the event is also disparity ன்னு சொல்றான்.
The standard of living is also entirely different from these Delhi people and Coimbatore people and Bangalore people and Calcutta people. The consumption expenditure also varies in the comparison between the Coimbatore people and Delhi people and Bangalore people and Calcutta people. And the consumption expenditure is also variable comparison between the Coimbatore people and the Delhi people, Bangalore people and Calcutta people. These are the disparity or difference of the various categories like the income expenditure இருக்கலாம், per capita income இருக்கலாம், consumption இருக்கலாம், consumption expenditure இருக்கலாம், consumption calories இருக்கலாம், அந்த வேறுபாடுன்னு சொல்றோம். அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டையும் ஒரு கிரைட்டீரியா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம சேவிங்ஸுக்கு போகலாம். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்னா நம்ம பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம்ஸை பற்றி நம்ம படிக்கணும். பிடிஐன்னு சொல்கிறோம், பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு மீன்ஸ் த பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தனிநபருடைய அல்லது செலவிட தகுந்த தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது தமிழில் பேர் பர்சனல் டிஸ்போசபிள், செலவிட தகுந்த தனிமனித வருமானம். இங்கே வந்து அது வேணும் அப்படின்னா தனி மனித வருமானத்திலிருந்து நேரடியான வரியை நம்ம கழிக்க வேண்டும்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல நேரடியான வரி மீன்ஸ் டைரக்ட் டாக்ஸ் மீன்ஸ் இன்கம் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் பிளஸ் சேவிங்ஸ் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல வந்து அவருடைய தனிநபர் வருமானம் வந்து பார்த்தா நேரடியான வரியை கழிச்சிட்டு அப்படின்னா நுகர்வு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஐ டேக் தட் டு தி எக்ஸாம்பிள்ஸ். 1% டு தி ஒர்க்கிங் அண்டர் தி எம்ப்ளாயி ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட், த பர்சன்ஸ் ஆர் மந்த் ஆன் மந்த் ரெவன்யூ ஜெனரேஷன் from the government of India in the mode of the salary allowances by 50,000. The per month is a 50,000 issue into 12 months issue, that is 66 lakhs. The current in accordance with the submission of the budget, like so, in accordance with the submission of the budget of Union Government of India, like FY 2022-23. Those who are to the earn the annually income to up to the 2.5 lakhs, the person none of the amount to pay the tax to the government of India in the mode of the income tax. And above the 2.5 lakhs, the persons are mandated to pay the income tax slabs, like 2.5 lakhs and 5% and 5%, and above 2.5 lakhs to 5 lakhs is 5%, above 5 lakhs to 7.5 lakhs to 10%. These are the slab of the income tax in accordance with the submission of the budget during FY 2022-23. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல டாக்ஸ் அப்படின்னு சொன்னா இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ வருமான வரி செலுத்தியது பின்பு தான் மீதி இருக்க தொகையை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வாடகை கொடுக்குறதாலும் சரி, இல்லை 2 வீலருக்கு பெட்ரோல் போடுறதாலும் சரி, இல்லை பர்சனல் ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஃபங்க்ஷன் அக்கேஷன் பண்ணுறதுனால என்ன ஈவெண்ட்டை வந்து பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல கன்சம்ஷன் சொல்றான், நுகர்வுக்கான செலவு அப்படின்னு சொல்றான். அண்ட் பிளஸ் சேவிங்ஸ். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு நான் டோட்டலாக நம்ம எடுத்திருக்கோம் 60,000 ரூபாய், 6 லட்ச ரூபாய் அவர் சம்பாதிக்கிறாரு. அவர் மாசத்தினுடைய வந்துட்டு பார்த்தீங்க அப்புறம் டோட்டலாக வருஷத்துக்கு வந்து ஒரு 4 லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிடுது. சரி, டாக்ஸ் நம்ம லெஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். 1 lakh rupees வந்து டென்டேட்டிவ் டேக் தி எக்ஸாம்பிள் டு தி 1 lakh rupees டாக்ஸ் டிடக்ஷன், 1 லட்ச ரூபாய் டாக்ஸ் கட்டிடுறாரு. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs இருக்கு. இந்த 5 lakhs இருந்து தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை கொடுக்குறதோ, பெட்ரோல் வாங்குறதோ, இல்லை டீசல் போடுறதோ, இல்லை வந்து கேஸ் வாங்குறதோ, இல்லை எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதோ, வாட்டர் டாக்ஸ் கட்டுறதோ, ப்ராப்பர்ட்டி என்னமோ கட்டுறதோ கட்டுவார். அப்போ அந்த இடத்துல வந்து 5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs அவருடைய கன்சம்ஷன் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க வந்து 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேவிங்ஸாக பண்ணுவார். அதாவது டெபிசிட்டா இருந்துச்சுன்னா பாரோயிங் பண்ணுவோம், சர்ப்ளஸா இருந்துச்சுன்னா சேவிங்ஸ் பண்ணுவோம். அதான் கான்செப்ட். அதாவது அதிகமாக இருக்கிறது அப்படின்றால் நாம சேமிப்பு பண்ணுவோம், குறைவாக இருக்கிறதால் கடன் பெறுவோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம நுகர்வுக்காக செல்லப்படுகிறது கன்சம்ஷன், நம்ம எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸா வச்சிருக்கோமோ அது சேவிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ சேவிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பெர்ஃபெக்டா இருக்குது. அடுத்து கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றோம். கீழே கொடுத்துருக்கோம் மூலதன உருவாக்கம் சொல்றோம். கேபிட்டல் ஃபார்மேஷன் மீன்ஸ் இட் இஸ் டிஃபைன்ட் as that a part of the country is a current output and imports which is not consumed or the exported during the accounting period அப்படின்னு சொல்றோம். மூலதன உருவாக்கம் it is defined as that part of a country current output and imports. அதாவது ஒரு நாட்டில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து உற்பத்தி என்பது செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங் சொல்றோம். அவுட்புட்னா ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் மேனுஃபேக்சரிங். அண்ட் இம்போர்ட்ஸ் அப்படின்னா எவ்வளவு வந்து கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. வி ஆர் தி ஃப்ரீக்வென்ட்லி எலிஜிபிள் தி ஹவு மச் ஆஃப் தி கூட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ஃப்ரீக்வென்ட்லி ரிசீவ்டு ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் தி அதர் கண்ட்ரீஸ் வேர்ல்டு வைட். தி ஈவெண்ட் இஸ் ஆல்சோ கவர்ட் அண்டர் த இம்போர்ட்ஸ்னு சொல்றோம். அண்ட்
which is not consumed and exported. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த சொல்கிறேன். ஒன்று கண்ட்ரியினுடைய கரண்ட் அவுட்புட் எவ்வளோ உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு, எவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஈவெண்ட். அண்ட் செகண்ட் வந்து எவ்வளவு பண்டங்கள் மற்றும் பருகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டாக கொண்டுட்டு எதை வந்து சேர்க்க மாட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பொருட்கள் வந்து மக்களாலோ மற்றவர்களாலோ நுகரப்பட்டிருக்கிறது என்பதும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறதும் என்பதை பார்த்தீங்கன்னா கணக்கில் கொள்ளப்படாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். அப்போ ஒரு நாட்டினுடைய வெளியீடினுடைய ஒரு அளவும் அண்ட் இறக்குமதி செய்யப்பட்டனுடைய ஒரு அளவும் வந்து கருத்தில் கொள்ளப்படும். ஆனால் அது நுகர்வுக்கான ஒரு விஷயமும் அல்லது நுகர்வுக்காக செய்யப்பட்ட விஷயங்களும் ஏற்றுமதி செய்யப்பட்ட விஷயங்களும் இந்த மூலதன உருவாக்கத்தில் கருத்தில் கொள்ளப்படாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்போ கேபிட்டல் ஃபார்மேஷன் யூ நோ த மீனிங்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இது ரெண்டையும் கம்பாரிசன் பண்ணி ஒன்று போட்டிருக்கோம். அதில் இங்கே பாருங்க, இன் அக்கார்டன்ஸ் வித் ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் FY 2022 and 23, there are 4 kinds of the pillars are focused to the promise to the common people of the nation by the government of India. The name of the pillars is a productivity, and the second one is a climate action, and the third one is a financial investment, and the fourth one is a Prime Minister Gati Shakti National Master Plan அப்படின்னு சொல்றேன். அப்போ அந்த Prime Minister Gati Shakti National Plan to the expansion of the to the around the 7 kinds of the pillars. The one of the prime pillars is a roadways and railways and airports and ports and mass transport and waterways and logistic infrastructure. அப்போ மத்திய அரசாங்கம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2022 பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட கூற்றின்படி ஒரு 4 விதமான வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தூண்களாக வந்துட்டு அறிவிக்கப்பட்டது பொருளாதாரத்தில் சீர்திருத்தத்தை மேற்கொள்வதற்காக. 1 உற்பத்தி, இன்னொரு காலநிலை நடவடிக்கைகள், 3 நிதி சம்பந்தமான முதலீடுகள், 4வது வந்து பிரைம் மினிஸ்டர் கதி சக்தி தேசிய அளவிலான ஒரு உற்றுநோக்க பார்த்த சிறந்த திட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த திட்டத்தை கீழே ஒரு 7 வகையான வந்து கூறுகளை கணக்கில் கொள்ளப்பட்டது. 1 சாலை, இன்னொன்று ரயில்வே, இன்னொன்று விமானம் ஆகாய போக்குவரத்து, இன்று துறைமுகங்கள், இன்று போக்குவரத்து, இன்று நீர் மார்க்கங்கள் அண்ட் லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், போக்குவரத்து கட்டுமானங்கள் அப்படின்னு. இந்த 7 விதமான தூண்கள் என்பது கருத்தில் கொள்ளப்பட்டது. அப்போ இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கருத்துக்கோனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்கோம். ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்போர்ட்ஸ், போர்ட்ஸ், மாஸ் டிரான்ஸ்போர்ட், வாட்டர்வேஸ் அண்ட் லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு, கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம மீனிங் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு நம்ம கீழே ஒன்று கொடுத்துருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துட்டு. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the price is one of the currency in terms of the other currency. Example is $1 equal to 82 rupees அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம நாட்டினுடைய வந்து ஒரு கரன்சியை வேற நாட்டினுடைய கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றும் பொழுது எவ்வளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மற்ற கரன்சிக்கு நம்ம எவ்வளவு வந்து காம்பன்சேட் பண்றோமோ the value of the compensation our own money compared to the other countries in the world money அப்படின்னு நம்ம கம்பேரிஷன் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியேட் தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்றோம். அப்போ India, I take the consideration to the examples between the currency of India and the currency of United States of America. அப்போ இந்த இடத்துல the price is a one of currency in terms of the other currency சொல்றோம். எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்துட்டு அசான் இஸ் செப்டம்பர் 2022க்கு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 27, 2002 படி $1 வந்து 82 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிமாற்று விகிதமாக நம்ம செலுத்துகிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள டேட்டாவில் நம்ம உள்ள எல்லா பேப்பர்ஸ் எக்கனாமிக் டைம்ஸில் அந்த தினமணியில் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா நமக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பேலன்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். பேலன்ஸ் ஆஃப் இஸ் ஏ ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The difference between what is the meaning of balance of the trade? The difference between the value of the to the import goods and the export goods. அதாவது ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்களுடைய மதிப்புக்கும் இறக்குமதி செய்யப்பட்ட பண்டங்களுடைய மதிப்புக்கும் உள்ள வேறுபாட்டை தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லணும். பன்னாட்டு வாணிக சமநிலை அப்படின்னா என்ன? பன்னாட்டு வாணிக சமநிலை. வாணிகம்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடு, சமநிலை அப்படின்னா பேலன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ கோட் பண்ணுறாங்க. ஒன்று இம்போர்ட் குட்ஸுடைய வேல்யூ அண்ட் எக்ஸ்போர்ட் குட்ஸுடைய வேல்யூ. இந்த ரெண்டுக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் என்ன கோட் பண்ணுதோ அந்த ஈவெண்ட்டை வந்து எக்கனாமிக் டேர்ம்ஸில் ஃபெமிலியரில் அண்ட் ஃபேமஸில் பேலன்ஸ் ஆஃப் வந்து ட்ரேட் அப்படின்னு நம்ம கோட் பண்ணி சொல்கிறோம். அப்போ யூ நோ த மீனிங் ஆஃப் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் மீன்ஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு. அந்நிய செலவானுடைய வரவுக்கும் அந்நிய செலவானுடைய செலவுக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாட்டை தான் நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு வாணிக செலுத்து நிலை அப்படின்னு வாணிக சமநிலை செலுத்து நிலைன்னு சொல்றோம். வாணிக சமநிலை செலுத்து நிலைன்னு சொல்றோம். அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்த கேட்டகரிஸ் அண்ட் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோஸ் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ்
There are three kinds of the views or three kinds of the consideration are frequently jurisdicted under the event. The name of this is visible inflow and outflow, invisible inflow and outflow, and capital transformation சொல்லும். அப்போ இந்த இடத்துல visible அப்படின்னா கூட்ஸ்ன்னு சொல்லலாம், இன்விசிபிள் அப்படின்னா சர்வீஸ்ன்னு சொல்லலாம், கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா மணின்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு மணி சென்ட் பண்ணுறது, அல்லது பிரிட்டனில் இருந்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரஷ்யாவுக்கு சென்ட் பண்ணுறது, இல்லை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியால இருந்து இந்தியாவுக்கு சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கண்ட்ரியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு அப்படிங்கிறத கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த வீடியோஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸையும் வந்து ஒரு பர்ஃபெக்டாக பார்த்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் ஒரு 2 கிரைட்டீரியா பார்த்துருக்கோம். ஒன் இஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் 15th ஒன்று கொடுத்துருக்கோம், அந்த கவர்மெண்ட் பாலிசியை பற்றி கொடுத்துருக்கோம். அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இட் இஸ் மெஷர் ஆன் தி பேசிஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அண்ட் பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அண்ட் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ பொருளாதார முன்னேற்றம் என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த வந்துட்டு மனித வளர்ச்சி குறியீடு அண்ட் மொத்தம் அல்லது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று கிராஸ் நேஷனல் ஹியூமன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஒன் இஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மெஷர்மெண்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து லாஸ்ட் ஒன் இஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ். National Education Policy. The Government of India has been to publish a National Education Policy in 2020. In accordance with the National Education Policy, there are the 4 sections of the education system has been to the introduction by the Government of India during the published time in 2020. The name of the sector of the education system 5+3+3+4 அப்படின்னு சொன்னோம். 5 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிகேஜிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ப்ரிகேஜி, எல்கேஜி, EKG, first standard, second standard, இந்த 5. Third standard, fourth standard, fifth standard வரைக்கும் உள்ளது இந்த 3 உங்களுக்கு. 6th standard, 7th standard, 8th உள்ளது இந்த 3. 9th, 10th, 11th, 12th அப்படிங்கிறது இந்த 4. அப்போ in accordance when was to the proposed, when was to the announced, when was to the published national education policy in 2020 by the Government of India, that time onwards we are frequently the following in 5+3+3+4 education system in India அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். These are the one of the example of the government policy அப்படின்னு சொல்றோம். And second one is national logistic policy. The Government of India with the published national logistic policy on October 2022 by the நரேந்திர மோடி அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வந்து சரக்கு ஆளுகை கொள்கை என்பது 2022 செப்டம்பர் மாதம் நரேந்திர மோடி அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அதாவது மத்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அப்போ இந்த பாலிசிஸ் அப்படிங்கிறது இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்போ இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆர் கவர் அண்டர் த ஃபாலோயிங் ஈவென்ட். த நேம் ஆஃப் தி நம்பர் ஆஃப் தி ஈவென்ட்ஸ் ஆர் frequently jurisdicted around the 60 numbers. We had the perfectly to complete the 60 number of the events under the macro economics. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பிகினிங் பார்த்தும்போது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி மேக்ரோ எக்கனாமிக்னா என்ன, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி மேக்ரோ எக்கனாமிக் நம்ம டாபிக் பார்த்தோம். அதில் 2 எக்கனாமிக்ஸை பற்றி நம்ம ராக்னர் ஃபிஷ் அண்ட் ஜான் மேயர்ட் கீன்ஸை பற்றி பார்த்தோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா மீனிங் என்னன்னு பார்த்தோம். மீனிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னா மீனிங் என்னன்னு பார்த்தோம். எந்த டேர்ம்லேருந்து வந்து அந்த வேர்டு வந்து பாரோயிங் பண்ணியிருக்காங்க இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பானா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கான மீனிங் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பிரான்ச்சஸ் வந்து என்ன மாதிரி எக்கனாமிக்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதனுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் என்னெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதில் உங்களுக்கு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வந்து கமெண்ட்லேயோ உங்கள் ஃபீட்பேக்லேயோ கொஞ்சம் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து டேட்டாஸ் எதுவும் புரியல அப்படின்னா இன்றைக்கி டேட்டா வரைக்கும் பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதாவது புரியல, உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது, உங்களால் பர்ஃபெக்டாக ஃபீல் பண்ண முடியல, இல்லை கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண முடியல, நீங்கள் வந்து கோட் பண்ணால் மட்டும்தான், இல்லை கமெண்ட்ஸ்லேயே சொன்னால் மட்டும்தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பெட்டராக வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கொடுக்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை, உங்களுடைய ஃபீட்பேக்ஸை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் யாருக்கும் அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் ரிப்ளைஸை, ஃபேவரபிள் கமெண்ட்ஸை அண்ட் வந்து அன்ஃபேவரபிள் கமெண்ட்ஸை வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஒரு பெட்டர் இன்ஃபர்மேஷன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.